மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வைகாசி விசாகம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையானது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வயானை அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வும், அங்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வயானை அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாகத்தையொட்டி அதிகாலை முதல் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர துவங்கினர். முன்னதாக உற்சவர் சன்னதியில் சண்முகர் வள்ளி தெய்வயானை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோவிலின் விசாக கொரட்டு மண்டபத்தில் எழுந்தருளிய நிலையில் சண்முகர் வள்ளி தெய்வயானை அம்பாளுக்கு சிறப்பு பாலாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு பக்தர்கள் கொண்டு வந்த பாலில் சண்முகருக்கு பாலாபிஷேகமானது நடைபெற்று வருகின்றது. மேலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்து வந்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். Thank you.